Hi, Begin Works viewers. This is Mithran Nachawala. East, west, north, south, எங்கு பெண்கள் யூத்து கூத்து வாஸ்து பார்த்து வாழாத லைஃப் ஜாலி தான். I love you. Let's go. Hey, அந்த பொண்ணு யாரு? என் லவர் சார். அப்ப இந்த பையன் அவளோட லவர் சார். என் காதல் சரியோ தவறும், என் காதல் முள்ளோ மலரும், என் காதல் முதலாம் முடிவு சகியே ஃபீல் பண்ணல. நீ என் லவ் கண்டிப்பா ஃபீல் பண்ணியே ஆகணும். நீ எப்பவோ ஒன் சைடு லவ் குட்டிதா. பாஸ் லவ்வே இல்லாத லவ் லவ்னு சொன்னீங்கன்னா லவ் எப்படி லவ் ஆக முடியும்? நல்லா சொன்னான்ல. I hate you, I hate you, I hate you. Hey, diya diya, are dandana kaadiya, payya payya payya, ena dinnu puttu poya. Hey, குட்டே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஓ யாரா இவன் பூசா? குட்டி எப்ப மீட் பண்ணலாம்? ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி வந்தேன்னா ஆக்சுவலாக எனக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சம்மந்தமே கிடையாது. நான் ஆக்சுவலாக திருச்சியில் பிஷப் காலேஜில் பிஎஸ்சி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட யூஜி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்னு பயங்கர ஆசை. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் டிஎஃப்டி பண்ணேன். டைரக்ஷன் ஸ்கிரீன் ரைட்டிங் படித்தேன். அது முடிச்சுட்டு ஃபிலிமில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து மகேந்திரன் டைரக்டர் மகேந்திரன் சார்கிட்ட தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தேன். ஸோ அவர் என்எஃப்டிசிக்காக இப்போது சாசன் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். என் கூட இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்த பாபு தூயவன், அவர் என்னோடய ஃப்ரெண்டு. தூயவன் ஒரு ரைட்டர் இருந்தார். அவரோட சன் தான் பாபு தூயவன். அவர் தான் என்னை வந்து மகேந்திரன் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்து விட்டார். ஸோ என்எஃப்டிசிக்காக சாசனம் படத்தில் வந்து நான் முதல் டைரக்டர் மகேந்திரன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். அதுதான் என்னோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்ட்ரி. ஸோ வந்து என்னோட குருநாதர் வந்து திரு மகேந்திரன் அவர்கள் தான். சாசனம் படம் முடிச்சிட்டேன். சாசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ரிலீஸாக லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வெளியில் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணணும், கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் வெளில ட்ரை பண்ணேன். அப்போ தான் செல்வராமன் சார்ட்ட ஜாயின் பண்ணேன். செல்வராமன் சார்ட்ட வந்து அவர் ஃபிலிம் பண்ணுறதுக்கு முன்னாடியே துள்ளுவது இளமைக்கு முன்னாடியே இது பண்ணிட்டேன். பட் துள்ளுவது இளமை லேட் ஆனதுனால அவர் ஃபாதர் கிட்ட வந்து ஒரு படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து எப்பயுமே செல்வராமன் சார் கூட தான் சுற்றிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாளாக ப்ராசஸ் இருந்தது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு காதல் பண்ணிட்டு தான் பண்ண வேண்டியது. ஸோ வந்து அவர் கூட ஃபுல் டைம் சுற்றிட்டு இருப்பேன். ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்போம் நாங்கள் ரெண்டு பேரும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த துள்ளுவதில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஃபிலிம் அதுக்கப்புறம் சிலவன் சாப்பிட்டு வந்து துள்ளுவதில் ஒர்க் பண்ணேன். துள்ளுவதில் காதல் பண்ணி செவஞ்சி புதுப்பேட்டு. அதுக்கப்புறம் தெலுங்கில் பண்ணது வந்து ஆடுவதை மாடலில் கருத்தாரு அந்த படம். யாருக்குமே என்னோட தெலுங்கு வெர்ஷன் அதுதான் கடைசியாக நான் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ண ஃபிலிம். அதுக்கப்புறம் அந்த ஃபிலிம் பாதி முடிகிற தருணத்துலேயே வந்து இந்த படம் தமிழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அப்போ செல்வ சார் எங்களுக்கு கேட்டார், இந்த படம் பண்ணணும்னு சொன்னார். நான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் தனுஷ் ஹீரோ வச்சு பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃபிலிம் பாதி பண்ணிட்டு இருக்கும்போதே அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
ஸோ இது அப்படி தான் யாழி மொழி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ எங்கள் டைரக்டர் செல்வராமன் சார் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அவருக்கு இந்த இது மூலமாக நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஆடவரை தெலுங்கு ஃபிலிம்லேருந்து யாழி மொழி வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்னா, பெருசு மேஜர் சேஞ்சஸ் யாழி மொழி பண்ணலை. சின்ன சின்ன விஷயங்கள், அந்த நேட்டிவிட்டி விஷயங்கள், அந்த அவங்க வந்து ஐயங்கார் ஃபேமிலியாக இருந்தால் நல்லாயிருக்கும், இங்கே இந்த தமிழ் கல்ச்சருக்கு வந்து எது நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் டெவலப் பண்ணோம். மெயினாக வந்து கதையில் சேஞ்சஸ் பண்ணது வந்து அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அந்த போர்ஷன் வந்து மாற்றணும். அது வந்து அது டைரக்டர் கூட செல்வராமன் சார் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணோம். ஆக்சுவலாக அவரே சொன்னார் கொஞ்சம் கொஞ்சம் பழசாக இருக்குது, நான் மாற்றி தரேன். ஸோ வந்து இங்கே தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்தப்போ அது பெட்டராக பண்ணாரு. ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் எதாவது சின்ன சின்ன விஷயம்லாம் மாற்றணும்னு நான் ஆசைப்பட்டது கூட நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து சின்ன சின்ன விஷயம் கூட ஸ்கிரிப்ட் அவர் ஆல்ரெடி ஃபுல்லாக தமிழில் எழுதியிருந்தார். தெலுங்கு படம் ஆடவரி ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லாக தமிழில் இருந்தது. ஸோ அப்படியே எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அது எது சேஞ்சஸ் வேணுமோ என்ன வேணுமோ அதெல்லாம் நான் சாரிகிட்டே சொன்னேன். அவரும் வந்து கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பாக தமிழில் மாற்றணும், மாற்றி தரேன்னு சொன்னார். ஸோ அதை விட பெட்டராக இருந்ததுன்னு சொல்லி தான் அதை மாற்றணும். ஆக்சுவலாக அவ்வளோ ரொம்ப அந்த அந்த த்ரிஷாவை தண்ணி தெளிச்சு இது பண்ணி வீட்டை விட்டு இது பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பாஸாக இருக்கிற மாதிரி அவரும் ஃபீல் பண்ணாரு, நாங்களும் ஃபீல் பண்ணுவோம். அதனால் தமிழுக்கு அவ்வளோ வேண்டாமே, அவ்வளோ சீரியஸாக உள்ளே போக வேண்டாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட் வேலை அதே வந்து தான் லவ் பண்ணுற தன்னோட முறை பண்ண வந்து தன்னோட ஃப்ரெண்டு கூடயே கட்டுப்பிடிச்சிருக்கிறத பார்த்தா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக அவரே ஃபுல்லாக ரீடைட் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது